ஸோ வெல்கம் பேக் சிம்பிளி வித் மீ. நான் உங்கள் தமிழ்தான். இன்னைக்கு நம்ம விடுதலை படத்துடைய பாகம் 2 இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். அண்ட் என் கூட என் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். ஹாய் காய்ஸ். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நானும் இந்த மாதிரி விளாகில் வந்து இவனோட லாஸ்ட்டாக எந்த படத்துக்கு விளாகில் வந்தேன்? லவ் டுடே நினைக்கிறேன். லவ் டுடே கிடையாது, இது தெரியல. இல்லை இது இந்த படம் தான், சூரிய படம், கருடன். கருடன் படத்துக்கு விளாகில் வந்து அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இதுவும் சூரிய படம், நோட்ட பாயிண்ட். இது வந்து சூரிய படம். ஆசிட்டி விஜய் சேதுபதியும் மெயின் ரோல். ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் எப்படி எதுன்னு, ஏன்னா விடுதலை பார்ட் 1 வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பார்ட் 2 வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி வெண்ணாமல் தான் வந்திருக்கோம். போயமா சரி, நாவலூர் சரி, அதுதான் வந்திருக்கோம். ஸோ அதையும் போய் என்ன ஏது எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் வாங்க, படம் எப்படி இருக்குன்றதை நான் கடைசியில் இந்த வீடியோ சொல்கிறேன். வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ், ஃபைனலி படம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ படம் எப்படி இருக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா, வேற மாதிரி ஒரு பயங்கரமான அரசியல் படம். இது செம்மையான படம். பயங்கரமான அரசியல் படம் இல்லை, அதுக்கு மேலே ஒரு வேர்டு நம்ம வந்து புதுசாக கண்டுபிடிக்கணும் இந்த படத்துக்கு. எல்லாரையுமே ஸ்ட்ரைட்டாக தாக்கி தைரியமாக ஒரு டைரக்டர் வந்து ஒரு கட்சி கொடியோடைய சிம்பிளையே வந்துட்டு தைரியமாக நான் இந்த கட்சி தான் கரெக்டாக பண்ணுது, ஓப்பனாக சொல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தான் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ப்ராசஸை கூட அவங்களால ரொம்ப அழகா தெளிவாக காமிச்சிருக்காரு. பெரிய அரசியல் வந்து பேசப்பட்டிருக்கு. இருக்கிற எல்லா முற்போக்குத்தனத்தையும் சேர்த்து ஒரு படமாக இருக்கா, அதுதான் விடுதலை 2. இது வந்து கம்பல்சரி இது அவார்டுக்கெல்லாம் எடுக்கணும். அதுவும் சேதனனுக்கு கண்டிப்பாக அவார்டு கொடுக்கணும். என்ன மாதிரி ஆக்டிங், சூரியலேருந்து எல்லாருமே ஒருத்தரும் தன்னுடைய அந்த படத்தில் வந்து அவங்க நடிப்பை வந்து பதிவு பண்ணியிருக்கிறது பயங்கரமாக இருக்குது. இது வந்து படம் மட்டும் இல்லை, நிறைய மீமில் பார்த்து எல்லாருமே சொன்னது வந்து இது ஒரு படம். இது வந்து இன்னொரு விஷயம், இது வந்து கற்பனை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது புக்கோட. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அப்படியே வேர்ல்டு உள்ள போயிட்டு நம்ம அந்த வேர்ல்டு உள்ளே இருந்துட்டு வந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சீனும் சரி, சேதனனுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த படத்துடைய வசனங்கள் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வசனமும் அவ்வளோ ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு வசனமாக இருந்தது. ஏன்னா அதில் வலி தெரிஞ்சுது. அவர் பேசும்போது அவங்களோட வலி அந்த அவர் சொன்ன வார்த்தையில் தெரிஞ்சது. ஒரு டைலாக்கும் அவருக்கு ரொம்ப லென்த்தியான டைலாக்ஸ் இருக்குது படத்தில். எல்லாருக்குமே இருக்கும். அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த லென்த்தை கூட நச்சுன்னு வச்சா லென்த்துன்றதை தாண்டி இன்னொரு விஷயம், அவங்க சொல்ல வர விஷயத்த வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், அதை நம்ம எக்ஸ்ட்ராவும் பண்ணாலும் கம்மியாக பண்ணாலும் நிறைய இடத்துல போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தெளிவாக பேலன்ஸ் பண்ணி, ரைட்டிங்கில் முதல்ல பேலன்ஸ்டாக ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணி அதை வேறு லெவலில் எலிவேட் பண்ணியிருக்காங்க. இவன் சொல்கிறான் பார்ட் 3 வரும்னு. பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான எண்டிங்காகவே இருக்குது. இவ்வளோ நேரம் பேசிட்டு ஏன்னா பார்ட் 3க்கு லீடிங் கொடுத்துருக்காரு, அவரே தெளிவாக அதில் படத்தில் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா பார்ட் 1 பார்ட் 2 தான் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த படம் வந்து பார்ட் 3 இருக்கிற மாதிரி லீடிங்கும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பார்ட் 1 நீங்கள் முடியும் போது பார்ட் 2 இருக்குதுன்னு சொல்லியிருப்பான் படம் முடியும் போதே. இந்த படத்தில் கொடுக்கல அந்த மாதிரி. அதனால தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு படம் வந்து இந்த எண்டிங்கே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்தது.
ஒரு சூப்பரான படங்க அப்பா. இந்த வருஷத்தில் ஒரு நல்ல படம். இது வந்து இந்த படம் எல்லாருக்குமே சேதனனுடைய ஹான ஆட்ரிக் இந்த வருஷம். நிறைய பேருக்கு இந்த படம் வந்து பிடிக்காம போகும், அவங்களுக்கு அது பிடிக்காமலே இருக்கட்டும். ஆனால் அதை தாண்டி ஒருத்தருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கணும், பிடிச்சி தான் தீரும். அந்த மாதிரி தான் இருக்கு கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ பேர் அரசியல் பேசியிருக்காருல்ல, இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஒரு பெரிய அரசியல். சத்தியமாக இவர் ஏன் இப்போ வந்து டாப் பிக்ஸில் வந்து அவருடைய அந்த விஷுவல்ஸ், படத்தில் இருக்க விஷுவல்ஸும் சரி, பாட்டு எல்லாமே பிஜிஎம் வந்து சூப்பராக பண்ணிருக்காரு. இளையராஜா வேற மாதிரி பண்ணிட்டாரு. இந்த ஏஜில் இளையராஜா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் எந்த ஏஜ்லேயும் அவர் இளையராஜா தான்டா. வேற மாதிரி படம் வந்து மஞ்சு வாரியர் சொல்லி அவங்களும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க, அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு கம்யூனிசம் பேசுகிற ஒரு ஹீரோயின். ஓப்பனாக நிறைய படத்தில் இந்த மாதிரி இருப்பாங்களான்னு தெரியல. சுயமரியாதை திருமணத்தெல்லாம் வந்துட்டு ஓப்பனாக அந்த படத்தில் பேசியிருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க. ஸோ நீங்களும் வாய்ப்பு இருந்தால் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த படம் அப்பேற்பட்ட ஒரு படம், கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதுக்கான முழு தகுதி இந்த படத்துக்கு இருக்குது. கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சிம்பிளி வித் மீ. இது என்னோடய ஃப்ரெண்ட் நடராஜ். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மேபி இந்த வருஷம் ஏதாவது ஒரு நல்ல படம் வருதான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வரும். ஸோ நெக்ஸ்ட் இயரில் நல்ல படம் வருது. ஸோ நம்ம அந்த படத்தை போய் பார்ப்போம். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல். பாய்.